Taste the Daily. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு 269க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், பொது சொத்துக்களுக்கு பலமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இயற்கை சீற்றத்தின் காரணமாக வரலாறு காணாத பேரிழப்பை அப்பகுதி மக்கள் சந்தித்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், அதேபோல் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது ஆழ்ந்த இரங்கலையும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கேரள மாநிலத்திற்கு தேவையான நிதியுதவி மற்றும் நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்கிடுமாறும், போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசை கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதிலும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் நேரங்களில் உதவி செய்வதிலும் முன்னிலை வகித்து வருவதை அனைவரும் அறிவர் என்று கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.